தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையானை போற்றி, அருள் தரும் உமையாலே போற்றி போற்றி. சிவம் டிவி நேயர்களே அனைவருக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் 24/4/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் சதயம், பூரட்டாதி நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரங்கள். கரணம் மாலை 6:22 வரை பாலவும் பின்பு கௌளவ கரணமாக செயல்படுகிறது. நாமயோகம் சித்தி நாமயோகம். இன்றைய யோகம் சித்த நாமயோகம், அதாவது அமிர்தாதி யோகங்களிலே சித்த நாமயோகமாக செயல்படுகின்றது. இன்றைய திதி பிரதமை திதி, அதாவது பௌர்ணமியின் அடுத்த நாள். அமாவாசையிலும் ஒரு பிரதமை உண்டு, பௌர்ணமியிலும் பிரதமை உண்டு. ஒரு முழு நிலவுக்கு பிறகு வரும் நாட்கள் பிரதமை என்று சொல்லப்படுகிறது, அதாவது முதல் திதி. இன்றைய ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரங்கள்: காலை நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை நல்ல நேரம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் குரு சூரியன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் செவ்வாய். இன்றைய நாளுக்கான விஷயங்களை சிந்திப்போம். அதாவது இன்றைய நாள், நேற்றைய சித்திர நட்சத்திரத்துக்கு சொன்னேன், இன்றைக்கி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுவாதி நட்சத்திரம் ஒரு ஒளி பொருந்திய நட்சத்திரம், அதாவது அருளும் பொருளும் இணைந்த நட்சத்திரம் சுவாதி. அதாவது சுவாதி நட்சத்திரம்னா எல்லோருக்கும் டக்கு நினைவில் வருவது எல்லாரும் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஞாபகம் சுவாதி. ஏன்னா சுவாதி வழிபாடு மேற்கொண்டு எல்லாரும் செய்கிறாங்க. அதுபோல் இந்த சுவாதி நட்சத்திரம் வர நாளில் நம் ஊரில் இருக்கின்ற, அருகாமையில் இருக்கின்ற லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றினால் போதும். சுவாதி நட்சத்திரக்காரங்க ஏன் நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா, சுவாதிக்கு அடுத்தபடியான நட்சத்திரம் விசாகம். விசாகம் குருவின் நட்சத்திரம். குருவின் காரகத்துவங்களில் ஒன்றான நெய். நெய் தானம் அல்லது நெய் தீப ஏற்றுதல். அதாவது நெய் தானமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மேன்மையான ஒரு விஷயம். ஒரு யாகம் நடக்குது, அப்படி வேள்வி நடத்துகிறாங்க அப்படின்னும்போது நம்ம சத்தமே இல்லாமல் ஒரு கிலோ 1/2 கிலோ நெய் வாங்கி போய் நம்ம பேரை சொல்லவே தேவை, கொடுத்தா போதும், பகவான் பார்த்துப்பார். அந்த பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய அருட்பெரும் சேவையில் அந்த ஒரு விஷயம். சுவாதி நட்சத்திரக்காரங்க தன்னோட நட்சத்திரம், தன்னோட வாழ்க்கை, எல்லா நற்பலன்களும் அடையணும் அப்படின்னா தன்னுடைய 2வது நட்சத்திரமான விசாகத்தை இயக்கணும். நேரடியாக எப்படி இயக்கிறது? இதுபோல் மறைமுகமாக தான் இயக்கணும். புரியுதுங்களா? குருவின் வழிபாடு மேற்கொள்ளலாம், அது கொஞ்சம் லேட்டு, இது கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிடும். அந்த உணவுப் பொருளை தானமாக வழங்கும் பொழுது, அதில் ஒரு தீபம் ஏற்றும் பொழுது ரொம்ப அபரிதமான ஒரு பலனும் நன்மையும் இன்றைய நாளில் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அதை வேண்டி அனைவரும் சுவாதி நட்சத்திர வழிபாடு, சுவாதி வழிபாடு, கடன் நிறைய இருக்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடை மேற்கொள்ளும்போது அதிலிருந்து சீக்கிரமாக வெளியே வருவாங்க. புரியுதுங்களா? இந்த புதன்கிழமை ப்ளஸ் சுவாதி நட்சத்திரம், இது தேடி தேடி கேட்டாலும் கிடைக்காது. அந்த ஒரு பலனை அடையணும், செய்யணும். புரியுதுங்களா? அதே மாதிரி
இந்த சோதடக்கலைன்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம். அது வந்து அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்குகின்ற இடைப்பட்ட நேரத்தில் வருகிறது. அதுபோல் பௌர்ணமி முடிந்து பிரதமைக்கும் இடைப்பட்ட நேரம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தியானமோ அல்லது வழிபாடு முறையோ மேற்கொள்ளும்போது அதில் ஒரு சில வினாடிகள் தான் வரும் அந்த நேரம். அந்த நேரத்தில் நாம் கேட்கிறது இறைவன் கண்டிப்பாக வரம் அருளுவார். அதனால் எல்லோரும் நேற்று அண்ணாமலையார் வழிபாடு பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது வாழ்வில் எல்லா விதமான சகல விதமான ஏற்றங்களையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கின்றது. பெற்று பலனடையுங்கள். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, அதாவது உங்களோட வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன். அப்போ அப்படி பண்ணணும், அப்படி பார்த்துக்கணும் நீங்கள். அப்போது 7ஆம் வீடு வலுக்கிறது அப்படின்னா சுக்கிரன் மனைவி ஸ்தானம் அங்கே செயல்படுகிறது. அவர்களுக்கான விஷயங்களை செய்யும் பொழுது வெற்றி அடைவீர்கள். அவர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆதாயம் இன்று கிடைக்க பெறும். அது பெரிய வெற்றி தானே. மனைவியின் வழியாக வர்றது வெற்றி தானே. மனைவியின் வழியாகவும் வரலாம், நண்பர்கள் வழியாகவும் வரலாம். நீங்கள் செய்கின்ற தொழில் மூலமாகவும் இன்றைக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வர காத்திருக்கின்றது. நரசிம்மர் வழிபாடு பெற்று செய்து மகிழ்ந்து பலனடையுங்கள். ரிஷப ராசி நேயர்களே, எது சொன்னாலும் தலையை ஆட்டிக்கிறது, ஆனால் எதுவும் செய்கிறது இல்லை. அப்புறம் எங்கே மாறுறது? மாறணும்னா நீங்கள் மாறணும். நீங்கள் மாறாமல் எதுவும் மாறாது. ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் எல்லாமும் தெரியும், நான் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன், அதிகாரம் என்னிடம் செல்லாது சொல்கிறதெல்லாம் என் காதில் விழுது. அதிகாரம் உங்களை பண்ணலையே, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்லுது, அவ்வளோதான். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஆதரவு பெறும். எல்லாரோட ஆதரவும் உங்களுக்கு இருக்குமே, புரியுதுங்களா? பலனடையணும், வெற்றி அடையணும். கிரகங்கள் உங்களுக்கு சுட்சமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அந்த கிரக சூட்சமத்தில் தான் எல்லாருமே வாழணும். இந்த கிரக சூட்சமம் இல்லாமல் எது ஒன்றுமே அசைவதில்லை, நடக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கலாம், புரியுதுங்களா? அதனால் இன்றைய வாகன பயணம், முயற்சி பயணத்தை மட்டும் கொஞ்சம் நிதானித்து செய்யும்போது வெற்றி அடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, ரொம்ப சாந்தமாக மனசை வச்சுக்கணும், அமைதிப்படுத்தி வெற்றி அடையணும். ஏன்னா உங்களோட பேச்சு இன்றைக்கி வேறு மாதிரி போகும். எதை பேசினாலும் ஒரு தப்பாக பேசுவீங்க. இது தப்பான நல்லது அல்லாததை, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் செய்வேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பீங்க. அதெல்லாம் விடுத்து நல்லபடியாக நம்முடைய ராசிநாதன் நமக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றான், புரியுதுங்களா? ஆனால் நீச்சமாக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் அமையும் போது உங்களுக்கான வாழ்க்கைக்கான வழியை அவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். அதை பெற்று இன்றைய நாளில் மகிழ்ச்சி அடையுங்கள். கடக ராசி நேயர்களே, உறவுக்கு கை கொடுப்போம், உண்மைக்கு தோள் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச விஷயம் அது மட்டும்தான். இன்றைக்கி என்னவோ தெரியல, மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, எது போனதெல்லாம் ஞாபகம் வருதே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அதுபோல் இந்த ராசியில் இருக்கின்ற ஆண், கடகத்தில் குரு இருக்க பெற்ற ஆண்கள் அனைவரும் சர்வ ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் திகழ்கின்றது. என்றால் மருத்துவத்துறையில் மருத்துவத்துக்கு சென்று வர வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கும். அதனால் வழிபாடை மேற்கொள்ளுங்க. மருத்துவத்துக்கு போய் மருத்துவரை சந்திச்சுட்டு வாங்க. நானே ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன், இல்லை நானே என்னை சரிப்படுத்திக்குவோம் அப்படின்னா சரி வராது. அதனால் உங்கள் கிரக நிலவரங்கள் அவ்வளோ இதுவாக இல்லை, கொஞ்சம் எலாபரேட்டாக மாறினீங்கன்னா நீங்கள் வெற்றி அடையலாம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கின்றது, புரியுதுங்களா? அதுமாதிரி நீங்கள் செய்ததுக்கான நன்மையும் அடைஞ்சாகணும், கொடுத்ததும் திருப்பி வாங்கி ஆகணும். இது அத்தனையும் நடக்கிறதுக்கான ஒரு முயற்சி இன்றைக்கி செய்யலாம். முயற்சி செய்யும்போது வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, புரியுதுங்களா? சகோதரர் வழியில் சகோதரி வழியில் சற்று கவனம் தேவை, புரியுதுங்களா? வேலை செய்கிற இடத்துலையும் கவனம் தேவை. கைப்பொருள் காணாமல் போகிறது, இல்லை இருக்கிற விஷயத்தை தொலைச்சிட்டு மறுபடியும் யோசிக்கிறது, குழந்தைங்கள விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது, அதுபோல் விஷயங்கள் செய்தோம்னா இன்றைக்கு சிம்மராசி நேயர்கள் ஒரு தீமையிலேருந்து விலகி நன்மை அடையக்கூடிய ஒரு நாளாக திகழ்கின்றது. அதனால் இது மாதிரி கரெக்டாக பயன்படுத்துங்க, வெற்றி அடையலாம். கன்னி ராசி நேயர்களே, போட்டி பந்தய
விவகாரங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படி தோணும், திடீர்னு உழைக்காமே நமக்கு ஒரு மூட்டை செல்வம் கிடச்சிருமா, இல்லை வேறு ஏன்னு நமக்கு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைகள் உங்களுக்கு தோணும். புரியுதுங்களா? அப்படி தோன்றதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். புரியுதுங்களா? அப்படிலாம் யாருக்கும் ஒன்றும் கிடைக்காது. புரியுதுங்களா? அப்படியே உங்களுக்கு ஒரு மூட்டை கிடைச்சாலும் இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது வச்சுட்டிங்கன்னா அந்த ஒரு மூட்டை மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் வர வேண்டிய மூட்டைலாம் உங்களுக்கு வராது. புரியுதுங்களா? சிறு வயதில் ஒரு கதை இருக்குது. புரியுதுங்களா? அது கன்னிராசிக்காரங்க ரொம்ப பொருந்தும். ஒரு 8 பானையில் தங்கம் கிடச்சிதான், அந்த 8 பானையில் எல்லா பானையும் ஃபுல்லாக இருந்து தான், கடைசி பானை மட்டும் பாதி காலியாக இருந்து தான். அந்த இருக்கிறத பானையெல்லாம் எடுத்து செலவு பண்ணாவே 7 தலைமுறை ஆகும். ஆனால் அந்த 8வது பானையை நிரப்புறோன்னு சொல்லி, அந்த 7.5 பானையை நிரப்புறேன்னு சொல்லி முயற்சி பண்ணி தன்னோட சந்தோஷங்களெல்லாம் இழந்து ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்களாம். அப்புறம் அரசன் கூப்பிட்டு ஏன்டா நீ இப்படி ஆகிட்டுன்னு கேட்கும்போது, அப்போ அரசன் கேட்டான், உனக்கு அந்த 8 பானை தங்கம் கிடச்சிதா அப்படின்னா, ஆமான்னார். எனக்கு கொடுக்குற நினச்சி நான் வானாண்டி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீ இவ்வளோ கஷ்டப்படுற பற்றியா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அந்த அவருக்கு புரிய வந்தது. அது மாதிரி நீங்கள் சில விஷயங்களை விடுத்துட்டு இறைவன் கொடுப்பார், அது கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, கொடுத்து தான் ஆகணும். இப்போதைக்கு அதெல்லாம் இப்போது இதில் ஜெயிச்சிருமோ அதில் ஜெயிச்சிடும், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பிறரிடம் ஒரு விஷயத்தை ஒப்படைக்கக்கூடாது. நீங்கள் இவர் இன்றைக்கி இதை வாங்கி கொடுத்துருவார்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சீங்கன்னா தொழிலையும் அமோகமாக இருப்பீங்க. ஒரு கேளிக்கை போன்ற விஷயங்களிலும் ஈடுபட்டு ஒரு பயனடையக்கூடிய ஒரு நன்னாள், மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நன்னாளாக இந்நாள் இருக்கின்றது. துலாம் ராசி அன்பர்களே, அதாவது இன்றைக்கி சந்திரன் பயணம் பண்ணுறாரு, குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு, குருவின் பார்வையும் இருக்குது. டபுள் ப்ளஸ்ஸு, அதை பயன்படுத்தணும். முயற்சி அதுதான். நான் எனக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துருந்தால் கிடைக்குமா? முயற்சி அடைந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நன்னாள் முக்கியம். தாயாரின் உடல்நிலையை கவனத்தில் கொள்ளவும், வண்டி வாகன பயணத்தை கரெக்டாக பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க. தலைக்கவசம் அணியாமல் வெளியே செல்வதை தவிர்த்து விடுங்கள். புரியுதுங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பதை விட்டுவிட்டு கலகலப்புடன் இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். அப்படியே நம்மளை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு. ஏன்னா உங்களை மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல. விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி 2 பேருக்குமே எதுவுமே உங்களை மீறி எதுவுமே நடக்காது. இனிமேல் நீங்கள் தான் ராஜா. மேக்கு அப்புறம் என்ன கொஞ்சம் சிக்கலான பார்வை, குருவின் பார்வை 5, 7, 9. இந்த 7ஆம் பார்வைங்கிறது எல்லாமே கொடுக்கறது, ப்ளஸ் ஆர் மைனஸ். புரியுதுங்களா? வரப்போகிற காலம் அதையே இன்றைக்கி நினச்சிக்கிட்டே வருத்து பண்ணணும். கவலை கொள்ள வேண்டாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி அடையலாம். தனுசு ராசி நேயர்களே, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், நம்ம லாபத்துலேருந்து சில விஷயங்கள் எடுத்துட்டோம், அடுத்து போகிற முயற்சி நம்ம எப்படி செய்கிறதுங்கிற ஒரு கவலை மனசுக்குள்ளே வந்துடும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு கவனம் இல்லாமல் இருப்பீங்க. பிள்ளைகள் மேலே ஒரு கவனத்தை இனிமேல் வைங்க. அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்கள். புரியுதுங்களா? நீங்கள் மற்றவங்களுக்கு பார்த்து மயங்கிறத விட்டு உங்களை பார்த்து சந்தோஷப்படுங்க. புரியுதுங்களா? அப்போ தான் உங்கள்கிட்ட இருக்கிற பயம் போகும். புரியுதுங்களா? வெற்றி அடையக்கூடிய நாட்களும் உங்களிடம் இருக்கின்றது, வெற்றி அடைந்து கொண்டேவும் இருக்கின்றீர்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நன்னாள். மகர ராசி அன்பர்களே, அதாவது காலையில் தூங்கி எழுந்திரிக்கும்போது தலைவலி ஸ்டார்ட் ஆயிரும். பிள்ளைகளால் தொந்தரவு, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களால் தொந்தரவு, நம்ம இருக்கிறவங்களாலும் தொந்தரவு, இது அத்தனை தொந்தரவும் ஏற்படும். ஏன் மகரத்துக்கு இப்படி ஒரு விஷயம் ஏன் நடக்கணும் அப்படின்னா, அந்த கர்மா அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நான் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. மாமனார் பையனை பெற்ற அப்பாவாக இருந்தால் மருமகளால் பிரச்சனை, பொண்ணை பெற்ற அப்பாவாக இருந்தால் மாமனாரால் பிரச்சனை. இது ஏற்படும். மகரத்தை பொறுத்து வரலும் அவங்க நிம்மதியற்ற தன்மையில் இருப்பார்கள். ஒரு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ மகிழ்ச்சி வந்தாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் அதுக்கான விஷயங்களை செய்து முடித்துட்டு அடுத்த விஷயத்தை யோசிப்பாங்க, அதை பற்றி கவலைப்படுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இன்று கிடைத்தது இறைவன் கொடுத்ததுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெற்றி அடைவீர்கள். புரியுதுங்களா? கும்பராசி நேயர்களே, பொறுமை பொறுமை பொறுமை. படிக்கின்ற மாணவர்கள் கல்வியில் பொறுமையாக இருக்கணும். வியாபாரம் செய்கின்றவர்கள் முதலீடுகள் பொறுமையாக இருக்கணும்.
ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க நல்லபடியாக பண்ணலாம். இந்த ஆண்டு இப்போது இந்த வருகின்ற நாட்களில் வந்து ரொம்ப வெற்றி அடையக்கூடியும். உங்களை தேடி ஒருத்தர் வந்து சொல்லுவார், அது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கதா பார்த்து விற்று கூட தான் தரேன் அப்படின்னுவார். டக்குன்னு அப்போது கிளிக் ஆகிடும். நீங்கள் ஜெயிக்கிற நாள் வந்துடுச்சு. நாங்கள் இவ்வளோ நாள் திட்டுறீங்க ஜெயிக்கிறேன்னா பொறுமை காக்கிறீங்க. பொறுமை காத்து நிதானமாக செஞ்சு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது. இன்றைக்கி பயன்படுத்திங்க. மீனராசி அன்பர்களே, சோப்பு சீப்பு ஷாம்பு அப்படின்னு போய் பொறுமை 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 பொறுமைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பொறுமைன்னு எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், ஒரு உற்சாகம், ஒரு கடல் தன்னுடைய இடத்துல இருக்கிறது நல்லது. அது கரைபுடைந்து வரும்போது என்ன ஆகும்? சுனாமி. அது மாதிரி நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளேயே இருந்துட்டீங்க அப்படின்னு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதை தாண்டி நான் வெளியில் வரேன், என்னால் முடியும் போகும் வரும்னா ஒன்றுமே பண்ண முடியும். உங்களை சுற்றியெல்லாம் உங்களை வேடிக்கை தான் பார்ப்பாங்க. உங்களை வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, மீனராசியை பொறுத்தவரைக்கும் சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்களால எல்லாம் முடியும்னு நினைப்பாங்க. நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு மைனஸ்லேயே பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தால் சுகப்படாது. இன்றைய 4 கிரக சேர்க்கை நன்றாகவே இருக்கின்றது. அப்போது பெருமை அடையக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க. நிறைய செய்ய முடியாத விஷயங்களை செய்து காட்டி மகிழ்ச்சி அடையக்கூடிய இடத்துல இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? இன்றைய நாளை பயன்படுத்திங்க. குறிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாடு இன்றைய தினம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ளும் போது அனைத்து வகையான விஷயங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. சரிங்களா? வெற்றி பெறுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.